Jeba Photo Video Studio, having their studio at 1/1A VVD Main Road, Tuviburam, opposite to Anna Nagar 6th Street, Tuticorin, is the first studio in Tuticorin to produce HD high definition video. The video that you are going to watch is recorded in the HD high definition format. Come and enjoy the HD video. உலகத்தை நேசித்து உலகத்தை ரட்சிக்க வந்த பரம மேசியவாகி நீர் இந்த பூவுலகிலே மானிடர்கள் மீட்கப்பட வேண்டும். மானிட வாழ்க்கையிலே நல்ல நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். மனிதனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். தொல்லைகளெல்லாம் நீங்க பெற்று சுயாதீனமாய் வாழ வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து தன் வாழ்க்கை காலத்தில் தேவாதி தேவனால் புது வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தீர் ஐயா. உம்முடைய பிறப்பை நாங்கள் யாவரும் நினைக்கும் போதெல்லாம் பாடுகிறோம், துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு குழந்தைகள் வாயினால் துதி உண்டாக்கும்படியாய் இன்றைக்கு நிகழவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றினாலும் இயேசு எங்களுக்காகவே பிறந்தார், எங்களை ரட்சிக்க வந்தார் என்பதை அனுபவபூர்வமாய் விளக்கும் நற்செய்தியாகவே அமையட்டும் ஐயா. நாங்கள் பாட கேட்கும் போதெல்லாம் எங்கள் செவிக்கினிய நல்ல கீதங்கள் எங்கள் உள்ளங்களை முழுவதுமாய் ஆட்கொள்வதாக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும், பார்க்க வந்த பெற்றோரையும் பரவசமூட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
போதிக்கப்பட்டு அவராலே அற்புதங்கள் பல அற்புதங்கள் பல செய்யப்பட்டு குருடர்கள் கண் திறக்கப்பட்டு பாவத்தில் கிடந்தவர்கள் மீட்கப்பட்டு யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு குட்டப்பட்டு காயப்பட்டு பேதுருவினால் மறுதலிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாக்குப்படி பிதாவினால் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டு இன்றும் அவராலே நமக்கு கட்டளைகள் பல சொல்லப்பட்டு இன்றும் ஜீவிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் போதகர் அவர்களுக்கும் போதக அம்மா அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றோம். ஞாயிறு பள்ளி மாணவர்கள் நாங்களும் கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுவோம் என்று மேடையிலே மகிமைப்படுத்த வருகிறார்கள். இவர்களில் சிறுவர்களின் பாடல் உண்டு, ஆடல் உண்டு, நாடகம் உண்டு, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களின் வில்லு பாட்டும் உண்டு. நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை உங்கள் கரவொலியால் உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி.
ட்ரெஸ் எடுத்தாச்சு, நிறைய வெடி வச்சு, அது போக எனக்கு கம்மலும் எடுத்து தந்திருக்காங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன எடுத்து தந்திருக்காங்க? எங்க வீட்லயும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தந்திருக்காங்க. அது போக ஒரு மோதிரமும் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்க வீட்லயும் எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. உங்க வீட்ல என்ன ட்ரெஸ் எடுத்துட்டாங்க நீ சொல்ல? எங்க வீட்லயே எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா எங்க அப்பாட்ட ஒரு செயின் கண்டிப்பா வாங்குவேன். சரி பாய், நாளைக்கு பார்சல் வாங்கி தர போறீங்க. எப்பவும் வாங்கிட்டு வரல, உனக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ்ஸு, ஸ்கேர்ட்டு, அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டன் பிரியாணி வேற என்ன? இந்த மாமல் வேலையெல்லாம் நாங்கள் எல்கேஜி படிக்கும்போது இப்போ நான் 9
போடுது. மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் நீக்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் நீக்க பிறந்தார். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, ஆத்தரிப்பு ஆயிரம் கூட்டம் பாட்டு பாடுது. வீதியிலே தூது தோன்றவே, ஆகாயிரு விந்த என மீட்பு தோன்றவே. ஆகாய வீதியிலே தூது தோன்றவே, ஆகாயிரு விந்த என மீட்பு தோன்றவே. பெத்தலையின் சத்திரத்தில் ரட்சகர் பிறந்தார், மாடடையும் குடிலினிலே மன்னவன் பிறந்தார். பட்டுப்படும் தூதரும் பறந்திடும் தூயரும் கூட்டமாக செய்தி சொன்ன மீட்பர் உயர்ந்தார். பட்டுப்படும் தூதரும் தூயரும் கூட்டமாக செய்தி சொன்ன மீட்பர் உயர்ந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, அப்பெரிப்பு ஆயிரம் கூட்டம் பாட்டு பாடுது. சத்திரத்தில் ஒரே கொண்டாட்டம், மீட்பரெல்லாம் ஆடி பாடி ஒரே அன்பாட்டம். வெத்தலையின் சத்திரத்தில் ஒரே கொண்டாட்டம், மீட்பரெல்லாம் ஆடி பாடி ஒரே அன்பாட்டம். ஆவினங்கள் துள்ளி துள்ளி ஒரே கும்மாடம், ஆனந்தமாய் மானிடரின் பாட்டுயராடம். சின்ன பாலன் மண்ணுலகை மீட்கவே கன்னிமணி மனிதனிலே அன்புருவானார். பாலன் மண்ணுலகை மீட்கவே கன்னிமணி மனிதனிலே அன்புருவானார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, ஆத்தரிப்பு ஆயிரம் கூட்டம் பாட்டு பாடுது. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, ஆத்தரிப்பு ஆயிரம் கூட்டம் பாட்டு பாடுது. மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். வேடிக்கை கொண்டாட்டம் தான், பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான். வான வேடிக்கை கொண்டாட்டம் தான், பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான். கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. Christmas time again, Christmas time again, Christmas time again, Christmas time again, Christmas time again.
girls coming down your chimney or your knee behind. இந்த கிறிஸ்மஸ் ஜாலிதான் இயேசு மனிதனாக பிறந்தது ரொம்ப ஹோலிதான் வருஷம் வர்ற இந்த கிறிஸ்மஸ் ஜாலிதான் இயேசு மனிதனாக பிறந்தது ரொம்ப ஹோலிதான் அவர் யாருக்காக பிறந்தார் தெரியுதா ஏன் ஏழை போன நேற்றா புரியுதா மனிதன் உனக்காகத்தான் இன்றைக்கு இப்பவே முடிவு செய்யுங்க இயேசு உன்னிலே பிறக்க வழி பண்ணுங்க இன்றைக்கு இப்பவே முடிவு செய்யுங்க இயேசு உன்னிலே பிறக்க வழி பண்ணுங்க ஏழைகளை நோக்கி பாருங்க அங்க ஏழ்மையை நீங்க மாற்றுங்க உன்னில் இயேசு பிறப்பார் உன்னில் இயேசு பிறப்பார் வரவேற்பை கொண்டாட்டம் தான் குங்குமே ஒளி வெள்ளம் தான்
சொந்த நேசமாகுமோ சொந்த பந்த நேசமோ இந்த நேசமாகுமோ போதுமையா உந்தன் நேசமையா போதுமையா உந்தன் நேசமையா பாத சாஸ்தாரதாப பாத சாஸ்தாரதாப வாசனீர போகரே கண்மணி காக்கும் ஈஸ்வராஜா கைவிடாத கர்த்தரேசுராஜா கண்மணி காக்கும் ஈஸ்வராஜா கைவிடாத கர்த்தரேசுராஜா தீமையான யாவையும் நன்மையாக மாற்றினீர் தீங்கனைக்கு என்னை மீட்டினீர் இந்த வேளை வந்தபோது நல்ல வேளையாக வந்து நண்பனாக நன்மை செய்திட்டீர் நண்பனாக நன்மை செய்திட்டீர் தீமையான யாவையும் நன்மையாக மாற்றினீர் தீங்கனைக்கு என்னை மீட்டினீர் இந்த வேளை வந்தபோது நல்ல வேளையாக வந்து நண்பனாக நன்மை செய்திட்டீர் நண்பனாக நன்மை செய்திட்டீர் இரக்கமுள்ள தேவனே இறங்கி வந்த நாதனே மீட்க வந்த மீட்பரே தேடி வந்த தேவனே மீட்க வந்த மீட்பரே தேடி வந்த தெய்வமே போதுமையா உந்தன் நேசமையா போதுமையா உந்தன் நேசமையா கைவிடாத கர்த்தரேசுராஜா கண்மணி காக்கும் ஈஸ்வராஜா கைவிடாத கர்த்தரேசுராஜா ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் முற்றிடும் என் ஆவியில் ஊற்றிடும் ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் முற்றிடும் என் ஆவியில் ஊற்றிடும் கைவிடாத கர்த்தரேசுராஜா கண்மணி காக்கும் ஈஸ்வராஜா கைவிடாத கர்த்தரேசுராஜா இந்த உலகத்தில் எங்குமே மனிதன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த பாடுகள்? துன்பக் கடலில் சூழ்ந்திருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அமைதியே இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கும் கூட்டத்தார் ஏராளம் ஏராளம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் போராட்டத்தின் மத்தியிலே அவனுக்கு எப்படியாயிலும் ஒரு சரியான வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியும் அமையவில்லை. மனிதனுடைய உறவுகளிலே உடைவுகள், பலவிதமான பள்ளமான பள்ளத்தாக்குகள் போன்ற வாழ்க்கையின் பல பகுதிகள். ஏன் இந்த வாழ்க்கையின் இத்தனை கோலம் என்று சொல்லி மனிதன் ஏங்கி திரிந்த நாட்களில் தான் உலகத்தை மீட்க வந்த மேசியா பிறந்தார். வாழ்வு காட்ட, பிறனுக்கு வாழ்வளிக்க அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் மானிடனாக உதித்தார். கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து கண்களில் கண்ணீர் எப்போதும் சிந்திக் கொண்டிருக்கிற அவனை எப்போதாயிலும் சந்தோஷப்பட வேண்டும் என்றல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க செய்யும்படிதான் இயேசு கிறிஸ்து மேசியாவாக உலகிற்கு வந்தார். இந்த உலகத்தில் மானிடர்களின் குடும்ப உறவுகளிலே உடைவுகள், பல சிதறல்கள், எண்ணங்களிலே பலவிதமான உளைச்சல்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுக்குலத்துக்கு மீட்பர் ஒருவர் தேவைப்பட்டது. தேடி வந்தார் தெய்வம், அவர்தான் இயேசு என்று நாம் குழந்தைகள் வாயிலாக இனிய காட்சிகள், இன்னிசையோடு பாடல்கள், அழகிய நடனங்கள், இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரே ஒரு உண்மையை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அன்பு உள்ளங்களே,
மனித குலத்துக்கு மீட்ப தேவை உண்டல்லவா? ஒரு மனித குலத்தில் குடும்பமாக, சபையாக, சமுதாயமாக மீட்பர் ஒருவர் வந்துவிட்டார் என்று மட்டும் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்க மாட்டாமல், ஒரு தனி மனிதன் எங்கோ ஒருவன் அழுது கொண்டிருக்கிறானே, அவனையும் மீட்க வந்தார். இன்று மாலை சுமார் 4 மணி அளவிலே மருத்துவமனைக்கு சென்றோர். தன்னை மாய்த்து கொள்ள அதிகமாக விஷம் குடித்து அதிகமாய் நொந்து கொண்ட சில இளம் உள்ளங்கள், வாழ்க்கையில் கால்கள் ஒடிந்து நடக்க முடியாமல் எல்லா எலும்புகளையும் கட்டி வைத்திருக்கும் கட்டுகளோடு காணப்பட்ட பல மக்கள், எய்ட்ஸ் வியாதியினால் எழும்ப முடியாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம், இவர்களுக்கெல்லாம் இயேசு பிறந்தார், மீட்பர் பிறந்தார், உங்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி வந்தோம். உண்மையாகவே தேவாதி தேவன் ஏன் பிறந்தார், எங்கே பிறந்தார், அவர் செய்த காரியம் என்ன? குழந்தைகளுக்கு ஒரு சிறிய கதை. ஜெபா என்ற ஒரு சிறுவன் இருந்தார். அந்த ஜெபா தன் வாழ்க்கையில் மிக நேசித்த ஒரு கிளி ஒன்றுக்கு கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு அழகிய வாழ்த்தை கற்றுக் கொடுத்தார். ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். கிளியும் அதை படித்துக் கொண்டது. அழகாக பேசும். ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர் என்று எல்லோருக்கும் சொல்லும். அந்த வாழ்த்தை பார்க்க கேட்க ஏராளமான அவனுடைய நண்பர் கூட்டம் அனுதினமும் வீட்டை தேடி வருவார்கள். எல்லோரும் கடைசியாக ஜெபா, உன்னுடைய முயற்சி எத்தனை பெரியது, பாராட்டுகிறோம் என்று கைகுலுக்கி செல்வார்கள். ஏராளமான மக்கள் அவனை சந்திக்க வந்ததை நிச்சயமாக ஜெபா நினைத்து நினைத்து மகிழுவார். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு அருகாமையில் அவன் அதிகமாய் வெறுத்து விட்ட, அதிகமாக சத்திரி என்று நினைத்த, அவனுக்கு பிரியமில்லாத இயேசுதாஸ் என்ற ஒருவனும் இருந்தான். அவனுக்கும் அந்த ஆசை வந்து விட்டது. இந்த வீட்டில் இந்த கிளியை போய் பார்த்தால் தான் என்ன, என்னை அவன் வெறுத்தாலும் பார்த்து விட்டு வந்து விடுவேன் என்று மெதுவாக கதவை தட்டினான். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து விட்டான். வருவதை ஜெபா பார்த்ததுதான் தாமதம். வெளியே போ என்று சொல்லி அவன் மேல் கோபமாய் பாய்ந்தான். தள்ளிவிட்டான். கதவில் போய் தலை அடித்து தலையில் காயும் இரத்த கோலம். ஜெபாவின் தாய் ஓடி வந்தார்கள். ஐயோ, இந்த பையனை அடித்து விட்டாயே, தலை உடைந்து விட்டதே, காயம் வந்து விட்டதே என்று ஓடி மருந்துகளை போட்டு அவனை குணமாக்குவதற்கு பல முயற்சி எடுத்தார்கள். ஜெபாவை படித்து ஜெபாவின் தாய் ஒன்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எல்லாருக்கும் பிறந்தார். ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிலருக்கு மட்டுமல்ல, அவர் எல்லாருக்கும் இரட்சகர். அவர் உலகம் முழுவதுக்கும் உள்ள மக்களுக்கெல்லாம் இரட்சகர். தனி மனிதனுடைய தேவையை சந்திக்க வந்தவர். ஜெபா, நீ செய்தது தவறு. உன் நண்பர்களுக்காக மட்டும் இயேசு பிறக்கவில்லை, நீ வெறுக்கிற இந்த இயேசுதாசுக்காகவும் இயேசு பிறந்தார். மன்னிப்பு கேட்டுவிடு, அப்போதுதான் உனக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி உன்னை உண்மையாய் நிரப்ப முடியும் என்று சொல்லி ஜெபாவுக்கு ஆலோசனை கோரு. கண்கள் கலங்கி ஜெபா, இயேசுதாஸ் என்னை மன்னித்து விடு என்று கரங்களை பிடித்து அவன் தலையில் ஏற்பட்ட காயத்தை தடவி கொடுத்து அன்போடு தழுவி அவனுக்கு அன்பு காட்ட ஆரம்பித்தார். அப்போதுதான் ஜெபாவும் இயேசுதாசும் நண்பர்களாய் மாறினார்கள். ஒரு சில வினாடிகளுக்குள் கிளி கத்தியது, ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர் என்று கூறியது. உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டுமானால் எல்லோரையும் நேசிக்க வேண்டும், யாரையும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறந்தார், எல்லாருக்கும் பிறந்தார். இந்த குழந்தைகளின் அன்பு நடனங்கள், அழகிய நடனங்கள் ஆச்சரியமாய் கண்களுக்கு கொள்ள காட்சியாய் இருக்கலாம், உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கலாம். இந்த காட்சிகள் எல்லாம் ஒன்றையே சொல்லுகிறது, இயேசு எனக்காக பிறந்தார், எல்லோருக்காகவும் பிறந்தார். இந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவோம். நாங்கள் கொண்டாடுவது என்றாலே கண்ணீரின் வாழ்க்கை மாறி ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி பெறுவதற்கு வழிகாட்டியாக இயேசு பிறந்தார். உடைந்த குடும்பங்களை நேசிக்கிறவர்களாக மாற்ற இயேசு பிறந்தார். இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தின் வழியிலே சிக்கி கிடக்கின்ற பிசாசானவனுடைய வலை வீசும் சதி வலையிலே சிக்கி கிடக்கின்ற மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். இந்த செய்தியை
எங்கும் சொல்லுவோம், எங்கும் அனுபவத்தில் வெளிப்படுத்துவோம். உண்மை கிறிஸ்துமஸ், அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட முயலுவோம். குழந்தைகளோடு அவருடைய அன்பின் இந்த செயல்களை பார்த்து பரவசமடையும் இந்த காட்சிகள் மத்தியில் இயேசுவே என்னை மகிழ்வியும், எனக்கும் நிம்மதி தாரும், நாங்கள் நினைக்கும் எல்லோருக்கும் நிம்மதி கொடுக்கக்கூடிய சாட்சியாக என்னையும் பயன்படுத்தும், எங்களையும் பயன்படுத்தும் என்று நினைத்து ஜெபித்து கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் தீர்மானியுங்கள். தீர்மானம் ஜெயம் பெறும். நீங்களும் மகிழ்வீர்கள், பிறரையும் மகிழ்விப்பீர்கள். நன்றி, வணக்கம். துள்ளி துள்ளி பாலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். துள்ளி துள்ளி பாலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். துள்ளி போற்றினார் மீட்பர் கூடி வாழ்த்தினார். நாமும் பாடி மகிழ்வோம், மாயவனை போற்றுவோம். நாமும் பாடி போற்றினார் மீட்பர் கூடி வாழ்த்தினார். நாமும் பாடி வாழ்த்துவோம், மாயவனை போற்றுவோம். துள்ளி துள்ளி பாலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். வெள்ளை வெள்ளை கோலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். வெள்ளையில் பிறந்தார் பச்சருகம் இமைந்தார். அவர் கொஞ்சம் திகழார் மகளிடம் இளையம். வெள்ளையில் பிறந்தார் பச்சருகம் இமைந்தார். அவர் கொஞ்சம் திகழார் மகளிடம் இளையம். வெள்ளையில் மலரே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். துள்ளி துள்ளி பாலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். சிறு பிள்ளை நீர்ப்பார் நெஞ்சையுள் நிற்பார். வெள்ளரிடம் பிறந்தார் தனியோர் துடிப்பார். சிறு பிள்ளை நீர்ப்பார் நெஞ்சையுள் நிற்பார். வெள்ளரிடம் பிறந்தார் தனியோர் துடிப்பார். துள்ளி துள்ளி பாலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். துள்ளி துள்ளி பாலனே ஆடி பாடி ஓடியே இயேசுவோட சேரலாம் பாலனே சரணாகலாம். கண்மூடி தூங்கு பாலகா, விண்தூதர் போற்றும் நாயகா, மண்ணாள பூமியில் வந்தவா, நான் பாடும் கானங்கள் கேட்குதா. மண்ணாள பூமியில் வந்தவா, நான் பாடும் கானங்கள் கேட்குதா. தூங்கு பாலா தூங்கு நீ, தூங்கு பாலா தூங்கு நீ.
So wonderful. வந்தாரை வரவேற்பது ஆமா நம் தமிழர் பண்பாடு அந்த பிரகாரமா நம்ம நிகழ்ச்சியை பார்த்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நம்ம குழுவினர் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா வந்தனோ 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 குந்தனோ வந்தனோ 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 குந்தனோ வந்தனோ 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 குந்தனோ வந்தனோ 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 குந்தனோ கவையோர்க்கு எங்க வந்தனோ எங்களை வாழ்த்தி குந்தனோ கவையோர்க்கு எங்க வந்தனோ எங்களை வாழ்த்தி குந்தனோ வந்தனோ 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 குந்தனோ. இப்படியாக எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யும் போது அது ஒழுங்கும் கிரமமா செய்யணும்னு சொல்லி நம்ம வேதத்துல போட்டிருக்கு. ஆனா நம்ம விழுப்பாட்டோட ஒழுங்கு என்ன? தந்தனத்தம் தான். என்ன ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள் வாழங்கள் தெய்வமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள் வாழங்கள் தெய்வமே. தாழ்ந்த
பாட்டுல எதை பத்தி பேச போறோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரே அவரை பத்தி தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரை பத்தி இப்ப என்னக்கா பேச்சு? இப்ப என்ன பேச்சு? சரியா கேட்ட ராசாத்தி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் 3 வருஷத்துல இந்த உலகத்தையே கலக்குன்னு கலக்கிட்டாருல்ல. யாருக்கா அவரு? நம்ம ஏசுசாமி தான். அவர் தேவ குமாரனா இருந்தாலும் பூமியில நம்மளுடைய பாவங்களை வந்திருக்கிற அம்புட்டு ஜனங்களுடைய பாவங்களை நீக்கிறதுக்காக ஏசப்பா மனுஷனா பூமியில பிறந்திருக்காரு. அது ஒரு பாட்டாவே பாடுறேன், கேளுங்களேன். பாடிடலாமா? பாடிடலாமா? பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம்ம இயேசு பிறந்தாரே, 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 நம்ம இயேசு பிறந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. இந்த உலகத்துல பிறந்தான்னு சொன்னீங்க. ஆமா. அப்படி அவர் என்னக்கா செஞ்சாரு? நான் சொல்றேன் ராசாத்தி. இந்த உலகத்துல பிறந்தது எது தெரியுமா? நம்ம பூமியில மனுஷனா பிறந்து நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கினாரு, வியாதிய குணமாக்கினாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மை செஞ்சாருயா, நன்மை செஞ்சாரு. அது ஒரு பாட்டாவே பாடுறேன், கேளுங்களேன். பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா, பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்காவே பரலோகம் சேர்க்காவே சிலுவையை சுமந்தாரையா, மனிதரை மீட்காவே பரலோகம் சேர்க்காவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இப்படிலாம் நன்மை செஞ்ச அவரை, இப்படிலாம் நன்மை செஞ்ச அவரை அவர் பிடிக்காதவங்க அவர் மேல பொறாமப்பட்டு சிலுவையில் அறையணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி நான் அவரை கொண்டுட்டாங்கக்கா. சொல்ற ராசாத்தி, தப்பே செய்யாத அவரு இயேசு கிறிஸ்து தப்பே செய்யல பார்த்துக்கோங்க. ஆனாலும் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக சாபத்துக்காக எல்லாருடைய பாவத்துக்காக சாபத்துக்காக அவன் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கம்மா, அரைஞ்சிட்டாங்க. அப்பா அவர் செத்துட்டாரக்கா? சொல்ற ராசாத்தி, மரிச்சவரு 3ஆம் நாள் உயிரோட எழும்பிட்டாருல்ல. என்னக்கா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒரு பாட்டா பாடுங்களேன். நான் பாடிறேன், கேளு ராசாத்தி. யூதராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், உயிர் தெழுந்தான், அடை ஜெயித்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, 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 யூதராஜசிங்கம் உயிர் தெழுந்தான். நமக்காக உயிரே கொடுத்தான்னு சொன்னீங்க. ஆமா ராசாத்தி. அவருக்கு நம்ம அவ்வளவு பாசமாக்கா? என்ன ராசாத்தி இப்படி கேட்டுட்ட? இங்க பாரு, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குறீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு. இந்த அன்பு என்ன தமா துண்டான்பா? பின்ன இம்மா பெரிய அன்பு, எம்மா பெரிய அன்பு. சரிக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. அவர் வந்தாரு, மரிச்சாரு, உயிர் தந்தாரு. ஆமா ஆமா. ஆனா அவர் எல்லாம் வெளிநாட்டு சாமியில சொல்லுதாங்க. சம்முன்னு ஒரு கேள்வி கேட்ட ராசாத்தி, கருத்த ராசாத்தி. இங்க பாரு, இந்த பாத்தியா, நீ வரும்போது என்ன ராசாத்தி சாப்பிட்டு வந்த? நான் வரும்போது லேட் ஆயிட்டு, அதனால கொஞ்சம் ஆடையும் அப்பமும் சாப்பிட்டு வந்தேன். அடையும் அப்பவும் சாப்பிட்டுங்க. நீ ஏன் மாட்டிக்கிட்ட பாத்தியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த அடை அதிரசம் அப்போ எல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரையா. ஆமாமா. இந்த வெள்ளைக்காரன் செஞ்சதுலாம் அது என்னமோ சொல்லுவாங்களே, பீஸா, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பெக்கருக்கா? பெக்கர் இல்லம்மா, பர்கர். அதெல்லாம் அவங்க சாப்பிடுறது. நம்ம மக்கள் சாப்பிடுறதுலாம் இந்த அடை அதிரசம் அப்போ. இந்த குத்து விளக்கு சமாச்சாரம் சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரையா. 7 குத்து விளக்கு மத்தியில உலாவி கொண்டிருப்பவர்னு நம்ம ஏசாமியை பத்தி தான் வேதத்துல போட்டிருக்கு. சரியா? இப்படியே சொல்லிட்டு இருக்காது, அது ஒரு பாட்டா தான் இந்த பாடுங்க. பாடுற கேளு ராசாத்தி. வெள்ளைக்காரன் தும்பதெல்லாம் வெளிநாட்டு பீஸா, வெள்ளைக்காரன் தும்பதெல்லாம் வெளிநாட்டு பீஸா, நம்ம மக்கள் உண்பதெல்லாம் அடதான ராசா, நம்ம மக்கள் உண்பதெல்லாம் அடதான ராசா. குத்து விளக்கு மத்தியில உலாவி வந்தாரு, குத்து விளக்கு மத்தியில உலாவி வந்தாரு, நம்ம ஊர் கலாச்சாரம் புரிஞ்சுக்க சாரு, நம்ம
நமக்காக மரிச்சாரு, உயிரிழந்தாரு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதே மாதிரி தானே இந்த மகாத்மா காந்தி, புத்தர் எல்லாரும் வந்தாங்க, நமக்கு நன்மை செஞ்சாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அவங்க வந்தாங்கல்ல, நன்மை செஞ்சாங்கல்ல. உனக்கு அறிவு எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல. என் கூட சேர்ந்ததுல இருந்து வந்துட்டுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இந்த தந்தை எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மகாத்மா காந்தி, புத்தர், விவேகானந்தர் எல்லாம் வந்தாங்க, நம்ம ஊருக்கு எல்லாம் வந்தாங்க, நன்மை செஞ்சாங்க. ஆனா எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஏசாமி மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நமக்காக வந்து நம்மளுடைய பாவ சாபத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருக்காருல்ல. அவர் உயிரோட எழுந்தாரு. என்ன ராசாத்தி, எதுக்காக அவர் உயிரோட எழுந்தாரு? உயிரோட எழுந்தது எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகத்தான். அப்படியா? பரலோகம்னா என்னக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இந்த பாருங்க, பரலோகம் எவ்வளவு ஆவலா இருக்காங்க பாருங்க. பரலோகம்னா என்ன, பாட்டாவே பாடுறேன் கேளுங்களேன். பாடுங்க பாடுங்க. பாடிடலாமா? கண்ணீர் எவ்வளவு அருமையானதாக அந்த பரலோகம். கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, அங்க போனா ஒண்ணு கூட கிடையாது. இங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் டெய்லி அழுகையா தான் இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு அழுகையும் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது. பாத்தீங்களா, அருமையா இருக்குக்கா. ஆமா ரசாத்தி, ஆமா ஆமா. பரலோகத்தை யாருக்கு படைச்சாங்க? இந்த பரலோகத்தை உனக்கு எனக்கு எல்லாருக்கும் தான் படைச்சாங்க. அதான் ஒரு பாட்டை பாடுன கேட்டீங்கல்ல. ஆனா நம்ம எல்லாருக்கும் பரலோகம் போக முடியாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா, அது ஒரு பாட்டாவே பாடுறேன் கேளுங்களேன். பாடுங்க பாடிடலாமா? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், சிங்காசனத்தில் நின்று ஜெயகீதம் பாட, சிங்காசனத்தில் நின்று ஜெயகீதம் பாடலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்தம், மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். ஆகா ஆகா ஆகா. என்னக்கா, இயேசு நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும். என்னக்கா? ஆமா ராசாத்தி, ஆமா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியும். என்ன இம்புட்டு நிறைய கூட அருமையா பாட்டு பாடினீங்க, நல்ல கேள்விலாம் கேட்டீங்க. நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போக ரெடியா? கண்டிப்பா போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாமா? கண்டிப்பா போயிடும். சரி சரி, இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சி அமைதியா ஜம்முன்னு எழுமி அங்கிட்டு இங்கிட்டுலாம் பார்த்து இங்க பாருங்க, 50 பிள்ளைங்க உட்கார்ந்து அருமையா பார்த்திருக்காங்க. ரைட்டா, எல்லாரும் ஆள் வாய பழந்து பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம வெறுமை அனுப்புது நம்ம தமிழ்நாட்டு பழக்கம் இல்லையா? பார்த்தீங்களா? வாழ்த்திடுவோமா? வாழ்த்திடுவோமா? வாலியவே பல்லாண்டு காலம் நல்ல செய்தி கேட்க வந்தவங்க, ஒரே வாலியவே பல்லாண்டு காலம் நல்ல செய்தி கேட்க வந்தவங்க, கேட்டவரும் கேட்காதவரும் பார்த்தவரும் பார்க்காதவரும் வாலிய 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 வாலியவே. ஜனங்களை விட்டே போகும். நன்றி, வணக்கம்.
ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் உம்முடைய திருநாம மகிமைக்காக மட்டும் பயன்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Next program, song by junior students, Portugal Ball.
கீதம் பாடியே வாழ்த்து கூறுங்கள் பூமியின் குடிகளே பாட்டு பாடுங்கள் துதியின் கீதம் பாடியே வாழ்த்து கூறுங்கள் ஆலை பிறந்தாரே பாவம் போக்கவே ஆலை பிறந்தாரே பாவம் போக்கவே Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. இயேசு பிறந்தாரே பெத்லகேமிலே, இயேசு பிறந்தாரே பெத்லகேமிலே. பாலனாக கூடி வந்தோம், வாழ்த்து பாட பாட வந்தோம், நல்ல செய்தி கூறுவோம், நடனமாடி பாடுவோம். Happy Christmas, Merry Christmas, Hallelujah. Happy Christmas, Merry Christmas, Hallelujah. பெத்லகேமில் பிறந்த சின்ன இயேசு பாலனே, உன்னில் நாங்கள் பிறந்திட எமக்கு இடமுண்டா. பெத்லகேமில் பிறந்த சின்ன இயேசு பாலனே, உன்னில் நாங்கள் பிறந்திட எமக்கு இடமுண்டா. உனக்கு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடு, உனக்கு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடு. Happy Christmas, Merry Christmas. Happy Christmas, Merry Christmas. இயேசு பிறந்தாரே பெத்லகேமிலே, இயேசு பிறந்தாரே பெத்லகேமிலே. பாலனாக கூடி வந்தோம், வாழ்த்து பாட பாட வந்தோம், நல்ல செய்தி கூறுவோம், நடனமாடி பாடுவோம். Happy Christmas, Merry Christmas, Hallelujah. 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 அடச்சே, இந்த அம்மா பார்க்குற வேலையே இல்லையா? காலையிலே எந்தி உயிராங்கிறாங்களே. ஏன்டி இப்படி பேசிக்கிட்டே வர? தூங்குறது ஒரு குத்தமா? அம்மா குத்தம்தான். சோம்பேறியே நீ எறும்பி போலவும் அவன் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளும் சொல்லி நீதிமொழிகள் 6:6 சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரியே நம்ம பக்கத்துல சுறுசுறுப்பா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்படியா? அது யாரா இருக்கும்? ஒருவேளை நானா இருக்குமோ? அது வேற யாரும் இல்லை, நம்ம குருவானர் ஐயா தான். எங்க அம்மா இன்னைக்கு என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்கடா. ஏன் மிஸ்ஸி அடிச்சாங்க? அவங்க கடைக்கு போக சொன்னாங்களா, நான் கடைக்கு போகல இன்னைக்கு. அவங்க சொல் பேச்சுக்கே கீழ்படியல, அதனால தாண்டா அடிச்சிட்டாங்க. நீ பண்ணது குற்றம் தானே? எபேசியர் 1:6 பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த வசனமே பைபிள்ல இருக்கே. சரிடா, இனிமே எங்க அம்மா சொல் பேச்சுக்கு கீழ்படுகிறேன். நம்மளுக்கு மட்டும் பைபிள் அட்வைஸ் இருக்கா? பேரண்ட்ஸ்க்குலாம் பைபிள் அட்வைஸே இல்லையா? ஏன் இல்லை? இருக்குதே. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு எபேசியர் 6:4 எழுதியிருக்கு. அது உலகத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மட்டும் அட்வைஸ் கிடையாது, உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அட்வைஸ் இருக்கு. பட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. ஏன் கவலைப்படுற?
என் பக்கத்துல உள்ள பிள்ளை பார்த்து எழுதினதுக்கு மிஸ் என்னைய சந்தேகப்படுறடா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ கவலைப்படாத, நீ உண்மையா இருந்தாலே ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாங்க. ஏன்க்கா எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, இப்போ டல்லாக இருக்கீங்க? யாருமே என் மேலே அன்பு செலுத்த மாட்டேங்காங்கடா. ஏசப்பா உங்களை உள்ளங்கையில் தான் வரைஞ்சிருக்காங்களா, பிறகு நீங்கள் கவலைப்படுறீங்க. ஏசப்பா ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட வேண்டியதானே? சரி வா போகலாம். இந்த உலகம்
பெத்லகேம் வந்த ராஜாவே உம்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் பொன்னை நான் வைத்தேனும் முன்னமே ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வாழி காட்டி செல்லும் முந்தன் மனித நட்சத்திரம்
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அன்பு குழந்தைகளுடைய காட்சியை பார்த்து நாம் யாவருமே மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட பிரயாசம் ஏராளம் ஏராளம். அவர்கள் அனைவரையும் நம் எல்லாருடைய கைகளையும் தட்டி நாம் எல்லா குழந்தைகளையும் பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சி கொடுத்த மிக சிறப்பான இந்த ஆசிரியர் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். சிறப்பாக இந்த மேன் ஆஃப் த மேட்ச் என்று சொல்வார்கள், மிக சிறப்பாக எல்லாவற்றையும் அழகாக செய்து முடித்து சில சிறப்பு மிக்கவர்கள் உண்டு. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னணியத்தில் பெற்றோர்களே நீங்கள் தான் மிக முக்கியமானவர்கள். பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் உங்கள் வீட்டில் உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்த உங்களையும் பாராட்டுகிறேன். தேவாதி தேவன் நிச்சயமாகவே இவர்கள் மூலமாய் தேவன் பிறந்தார் என்ற செய்தியை உலகின் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க அவர்கள் மூலமாக தொடர்ந்து கிருபை புரிவாராக. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற குழந்தைகளே, நீங்கள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்று வெளிப்படுத்தி கொண்டிருந்தீர்கள். உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் அளவில்லாமல் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரம தந்தையே, உலகத்தை எல்லாம் படைத்து எல்லா மக்களையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தியாகமானீர். இந்த உலகத்தை நேசித்து எல்லா நன்மையான ஈவுகளையும் கொடுப்பதற்காக, மீட்பை கொடுப்பதற்காக, பாவ மனிதன், பாவ வாழ்க்கையில் சிக்கி கிடக்கிற மனிதன், நிம்மதியற்ற மனிதன், கண்ணீரோடு இருக்கிற மனிதனை நீ ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீரையா. இந்த அருமையான நாளிலும் எங்கள் குழந்தைகள் வாயிலாக அவருடைய சிறு நடனங்கள், அழகிய நாடகங்கள், இன்னும் பல உரையாடல்கள், எங்கள் பிள்ளைகளுடைய பாடல்கள் வாயிலாக இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி இந்த மேடையில் அறிவிக்கப்பட்டதற்காக தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிற தகப்பன், உம்முடைய பிறப்பு எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தாவே, வரப்போகிற பண்டிகை நாட்களுக்கு முன்பாக உண்மையான மெய்யான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்தை பெருக பண்ணும். எங்களுடைய ஓய்வு நாள் ஞாயிறு பள்ளி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்காக தோத்திரம். இன்னும் சிறந்த நல்ல சேவையை எங்கள் பிள்ளைகள் வாயிலாக நிறைவேற்றும் ஐயா. இந்த கூட்டமாய் கூடி வந்திருக்கிற பெற்றோர்களுடைய உள்ளம் இன்று எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறதோ, அதே போல் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் போது அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்வதை கண்டு என்றும் மகிழ கிருபை தாரும். இந்த காட்சியை காண வந்திருக்கிற அனைவருடைய இதயங்களிலும் இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்துவிட்டதற்காக தோத்திரம். வரப்போகிற பண்டிகை காலம் எங்களுக்கு இன்னும் பெருத்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சகல நாட்களிலும் சம்பூரணமாய் கட்டளையிட கடவர். ஆமென். உங்கள் யாவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிக்கிறோம். தேவாதி தேவனுடைய பிறப்பின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்றென்றைக்கும் நமக்காக பிறந்த இயேசு, உலக மீட்பராக வந்த இயேசு, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தந்து திருச்சபையின் மூலமாய் உலகிற்கு தம்மை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அனைவருக்கும் நன்றி.